வணக்கம் மகளே. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் செவிக்கும்னு எத்தனை பேர் நினைச்சீங்களோ எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. எப்படி செவிச்சாங்க, எதனால செவிச்சாங்க அப்படின்னு நம்ம ஃபுல் வீடியோ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதே. கமெண்ட் பண்ணிருங்க. சரியா? உளருவேன், ஏன்னா அந்த வெற்றி சந்தோஷத்துல என் வாயிலிருந்து உளறல் தான் உங்களுக்கு தெரியுது. இருந்தா வாங்க வீடியோக்குள்ள போவோம். எத்தனை பேர் இதை எதிர்பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. டிவிக்கு ஃபயரை தெரிக்க விடுங்க. முன்னாள் முதல்வர் தான் மு.க. ஸ்டாலின் அவர்களை அவர் தொகுதியில் அங்கேயே தோக்கடிச்சிட்டாங்க 8000 வாக்குகள் வித்தியாசத்தில். இது சாதாரண விஷயமா? இது விஜய் சொல்லி வச்ச மாதிரி, விஜய் சொல்லி வச்சு கரெக்டாக அடித்தாங்க. மொத்தமே 3 மாதம் தான். இந்த 3 மாதம் கூட இல்லை, தப்பாக சொல்லிட்டேன். இந்த 3 வருஷத்தில் டார்கெட் பண்ணாங்க, புது கட்சி தொடங்கினாங்க, ஃபுல்லாக மாநாடு போட்டாங்க, சுற்றி போய் வேலை செஞ்சாங்க. எங்கே பார்த்தாலும் நல்லதோ கெட்டதோ நான் தமிழக வெற்றி கழகம் பேச்சு தான் எடுத்துச்சு. உண்மையிலே சொல்லுவேன், இது செய்யக்கூடிய காரணம் இந்த இதுதான். நல்லதுனாலும் சரி கெட்டதுனாலும் சரி தமிழக வெற்றி கழகம் அங்கே நிற்கி. உண்மையாக சொல்லணும். ஒரு தாத்தா ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதை இப்போ மகன் கேட்காப்புல, தாத்தாவோட மகன் கேட்காப்புல, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு. நான் விஜய்க்கு போட்டேன் அப்படின்னு. எதனால விஜய்க்கு போட்டேன் அப்படின்னா, ஒரு பேரனை காமிச்சாப்புல. பேரனை காமிச்சு அவனுக்காண்டி தான் போட்டேன் அப்படின்னா. அப்போ சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாள் வர அவருக்கு சப்போர்ட் இருக்குது. இன்னொரு ஆட்சி யாருக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னா, விசிலுக்கு அப்படின்னு வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விசிலுக்கு போட்டேன் நம்ம விஷய்க்கு அப்படின்னு. மறுபடியும் இருந்துக்கிட்டு இன்னொரு பாட்டி, நீங்கள் யாருக்கு போட்டீங்க அப்படின்னு கேட்காங்க. கேட்டதுக்கு நான் பிகிலு அப்படின்னுச்சு. எப்படி போட்டேன், எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. எப்படி ஓட்டு போடணும்னு எனக்கு தெரியல. அங்கே இருக்கவங்கள கூப்பிட்டேன், விஜய் கட்சி எது, அதை எப்படி அமுக்கணும்னு கேட்டேன். இதான் விசிலு அப்படின்னாங்க. அமுக்கி விட்டேன், வின் பண்ணிட்டேன். அந்த இது அமுக்கி விட்டு ஓட்டு போட்டேன் அப்படின்னு. அது எவ்வளவு சந்தோஷம் எத்தனை பேருக்கு. ஆனால் இந்த பாக்கியம் உலகத்திலே யாருக்கும் கிடைக்காது. 3 வருஷத்தில் கட்சி தொடங்கி 3 வருஷத்தில் ஆட்சிக்கு வருதளவு திறமை இருக்குன்னா, அப்போ இவர் எவ்வளோ பேர்த்த சம்பாதிச்சிருப்பார். எத்தனை பேர்? 1 கோடி. மத்தியானம் நான் ஒரு சாயந்தரம் ஒரு 3-4 மணிக்கு பார்த்தேன். 1 கோடி வாக்கு. 1 கோடியே 25 லட்சம். அதுக்கடுத்து மறுபடியும் 25 லட்சம் வந்துச்சு. என்ன இது? என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? ஆச்சரியங்களும் வரலாறு. இந்த வெற்றியை கொண்டாடி ஜெயிக்காங்க. கொண்டாடி ஆட்டமும் பாட்டமும் நொறுக்கி விட்டாங்க. ஆட்டமும் பாட்டமும் அப்பப்பா சந்தோஷத்தில் அப்படியே லட்சக்கணக்கான, ஒரு கோடிக்கணக்கான பேர், லட்சமெல்லாம் இனிமேல் சொல்ல முடியாது. நம்ம ஆதரவு சொன்ன மாதிரி ஒரு வீட்டில் எங்களுக்கு 2.5 கோடி பேர் ஓட்டர் இருக்காங்க சொன்ன மாதிரி அந்த 2.5 கோடியை நெருக்கிட்டாங்களா, 1.5 கோடி அடிச்சிட்டாங்களா. 2.5 கோடியில் அவங்க சொன்ன மாதிரி 1.5 கோடி ஓட்டை கப்புன்னு வாங்கி அடிச்சிட்டாங்களா. சாதாரண விஷயமா? 1-2 எத்தனை கோடிக்கணக்கான ரசிகர்கள், கோடிக்கணக்கான பேர் இப்படி அவர் பின்னாடி போய் நிற்பாங்க, செவிக்க வைப்பாங்க அப்படின்லாம் விஜய் நினச்சாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் திருச்செந்தூர் முருகனை வேண்டினவங்க கைவிடப்பட மாட்டாங்கன்னு இதாக இருக்குது. திருச்செந்தூரில் முருகனை வேண்டினார், மசூதியில் போய் அல்லாவை ப்ரே பண்ணார், கிறிஸ்டின் இதில் போய் சர்ச்சில் போய் முட்டாங்கல் போட்டு போனது, அதெல்லாம் பார்க்கல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ரொம்ப பேர்த்துக்கு இது தற்கொலைத்தனமாக தெரிஞ்சிருச்சு. ஆனால் என்னன்னாலும் சரி, நல்லதே நடக்கட்டும். இன்னும் ஒரு 5 வருஷம் பொன்னான ஆட்சி அமையணும். அமைச்சால் நல்லாயிருக்கும். உங்கள் கருத்து எப்படின்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அப்படின்னு பல பேருக்கு ரொம்ப பேருக்கு அப்படி தன்னால் வயத்தால் காய்ச்ச மண்டையடி மறுபடி மண்டை குழம்பி போயிருக்காங்க. ஏன்னா இது மிகப்பெரிய அதிர்ச்சி. தனிச்சு ஒரு ஆள் தனியாக நின்று இத்தனை இடம் 110 வரை இப்போ நெருங்கிருச்சு. 110 இதில் முன்னிலே இருந்து இப்படி செவிக்காப்பலன்னா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நானும் சரி ரைட்டு, நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே 3 நாளைக்கு முன்னாடியோ என் வீட்டுக்காரி சும்மா கேட்டான். என்ன கேட்டேன்னா, விஜய் கட்சி செவிச்சிருமா அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், நான் என்ன நினச்சோம்னா ஒரு 10 இல்லாட்ட 12 அவ்வளவு வரும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. விஜய் நிற்க இடத்துல ஜெயிச்சிருவார், விஜய் நிற்க இடத்துல ஜெயிச்சிருவார், மிகப்பெரிய புள்ளிகள்லாம் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இங்கே நடந்தது என்னென்னா, தலைவர் சிஎம்ஏ ஆக போகிறாரு. அவ்வளவு இது ஒரு பெரும்பான்மை காமிக்கிறதுக்கு ஒரு 8 சீட்டு தான் தேவை, 8 இடங்கள் தான் தேவைப்படுது.
அப்படி இருக்கையில் எவ்வளோ அழகாக சேவிச்சிட்டாப்புல. இதெல்லாம் எனக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு வரலாற்று வெற்றின்னு தான் சொல்ல முடியும். ஒரு மனுஷன் எத்தனை கட்சிகள் திமுக கூட்டணி மறுபடி 2 இடம் தான், 2 பேர் தான் தனிச்சு நின்னாங்க. ஒன்று நாம் தமிழர் கட்சி, இன்னொன்று அண்ணன் விஜய் தமிழக வெற்றி கழகம். டிவிகேவும் என்டிகேவும் தான் தனிச்சு நின்றுச்சு. மிச்சம் ஏடிஎம்கே டிஎம்கே இதெல்லாம் வந்து கூட்டணின்னா சாதாரண கூட்டணியில் இருக்க 50 பேரும் கூட்டணி சேர்த்து அந்த 70க்கு மேலே வர முடியல. இவர் வந்து ஒரு காலையில் ஒரு 11 மணி 11:30க்கு விஜய் வந்து ஒரு 10 100 ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு 10 11 12 மணிக்கு கரெக்டாக 12 மணிக்கு 100க்கு மேலே போனது. அந்த 100 விட்டு இறங்கவே இல்லை. நான் நினச்சேன் 10ன்னு சொன்னவங்க அந்த பாண்டையெல்லாம் சொன்னாப்புல 10 இடத்த தாண்ட மாட்டாங்க, 10 இடத்த பிடிச்சி காமிக்க சொல்லுங்க தனிச்சு நின்று அப்படின்னு. அவருக்கு 10 மடங்கு ஆக்கிட்டாங்க. 10 மடங்கு ஆக்கி 100 சீட்டு 110 அவ்வளோ சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. எவங்களாம் தற்கூரி அந்த இது லூஸு மெண்டலு இவங்கெல்லாம் சைக்கோக்கள் என்னதெல்லாம் சொன்னாங்க. 1000 பேர் 1000 விமர்சித்தாலும் ஆனால் இப்படி ஒரு பேரதிர்ச்சியை கொடுத்துட்டாங்களே. இது வந்து ஏற்றுக்கிட்டது வந்து எனக்கு ஆச்சரியம். எனக்கு என்னடானா மிகப்பெரிய ஆச்சரியம். எப்படியும் வந்து நம்ம காலங்காலமாக ஒரு 50 வருஷமாக வந்து ஏடிஎம்கே டிஎம்கேன்னு இப்படியே பார்த்து நம்ம இந்த கட்சிகளே பார்த்து வளர்ந்துட்டோம். வளர்ந்ததில் கடைசியில் நம்ம என்ன நினச்சோம், இந்த வட்டம் எப்படியும் ஒரு டிஎம்கே சேவிச்சிரும். பெரும்பாலான இடத்துல கருத்து கணிப்புக்குள்ளே வரேன். அந்த இதுலேயே வந்து மொத்தம் கொஞ்சம் 6-7 சேனல் பக்கம் எடுத்திருக்காங்க. எடுத்ததில் 4 சேனல் வந்து டிஎம்கேக்கு தான் சப்போர்ட்டு. ஒரு 110லேருந்து ஒரு 130 வரை வந்து வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு டிஎம்கேக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி 3 சேனல் மிச்சம் 3 சேனல் வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சிரும்னு ஒரு 114லேருந்து ஒரு 135 வரை இவங்க வந்து ஏடிஎம்கே ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒரே ஒருத்தர் மட்டும் தான் கரெக்டாக சொன்னார். 90லேருந்து 128 130 வரை விஜய் ஜெயிப்பார் அப்படின்னு அந்த இதில் புள்ளிவரத்தை பார்த்து சொன்னாப்புல. எனக்கு அதை பார்த்துல என்னடா ஒரு மனுஷன் சோலோ பர்ஃபார்மன்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல, இது எப்படி தனிச்சு நின்று நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பேர் ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்காங்க, இது எப்படி முடியும் அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம எல்லாரும் இல்லை ரொம்ப பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். நான் எதிர்பார்க்காதது ஒன்று, நான் வந்து விஜய் வந்து ஆட்சிக்கு வருவார் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்து எனக்கு ஒரு அதிர்ச்சி தான், பேரதிர்ச்சி. ஆனால் மிகப்பெரிய வெற்றி. எனக்கு வந்து எப்படின்னா இந்த அதிர்ச்சியை விட்டு நான் வெளியே வர முடியல. எனக்கு வந்து எப்படி சொல்ல உங்கள்கிட்ட என்னன்னு தெரில. ஆனால் ஒன்று சொல்லிக்கிட்டேன், உங்களுக்கு எத்தனை பேர் நீங்கள் இந்த வெற்றி மூலமாக சந்தோஷப்பட்டீங்க, எத்தனை பேர் இதெல்லாம் எதிர்பார்த்தீங்க அப்படின்னு கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல வந்து கமெண்டில் சொல்லுங்கள், தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும்னு எத்தனை பேர் எதிர்பார்த்தீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. மித்த கட்சியெல்லாம் தவிடுபடி ஆக்கிடுவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க. சாட்டை துரைமுருகன் வந்து ரொம்ப விமர்சித்து பேசியிருந்தாப்புல. என்னது எதுக்குன்னா இப்படி வந்து இது செவிக்காது, ஒரு சீட்டு கூட வாங்காது, ஒரு இடத்துல கூட செவிக்காது அப்படின்னாரு. அந்த ஒரு இடத்த கூட பிடிக்காமல் இருந்தது. இப்போ 110 பெரும்பான்மை எடுத்து நாளைக்கு முதலமைச்சர் ஆயிடுவாங்க. பெரும்பான்மையை காமிச்சு எவ்வளோ பெரிய விஷயம். எத்தனை பேர் கேலி கிண்டலு தற்கொலை மெண்டலு லூஸ் கதையா அண்ணுன்னா இது முக்கியமான விஷயம். இதை சொல்ல மறந்துட்டேன். வெற்றினா சாதாரண வெற்றியெல்லாம் கிடையாது. உங்கள் வீட்டு வெற்றியில எங்கள் வீட்டு வெற்றியில 95,000 லீடிங்கு, 85,000 60 25 30 வெறும் காசு இது சொல்லலை. 20 30 வந்து ஓட்டு வித்தியாசம் 30,000 95,000 அப்படி சொல்லுதேன். பிரபுன்னு ஒருத்தர் 95,000 90,000 சில்லற டிஸ்டன்ஸில் ஜெயிச்சிருக்காப்புல. எவ்வளோ பெரிய விஷயம். 90,000 ஓட்டு டிஸ்டன்ஸு, அவங்க பக்கத்தில் கூட நெருங்க முடியல. மிகப்பெரிய விஷயம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இது உங்கள் மணிமணி விலாக்ஸ்.